விஜய்க்கு கச்சத்தீவு மட்டுமில்ல, யாழ்ப்பாணத்தை சேர்த்து கொடுங்க, தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வாங்கன்னு நடிச்சுட்டார். ஐயோ, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, வர நிறுத்துற அவனை. எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே தமிழ்நாடு மக்களே. டிஎம்கே ஆளும் தரப்புல இருந்து நீங்க பார்த்திருக்கீங்க, எதிர்கட்சியில இருந்து நீங்க பார்த்தில்லே, இனிமே பாப்பீங்க. ஆட்டமே இப்பதான் சூடு பிடிக்க போதும். இனிமேதான் ஆட்டம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்க போகுது, சூப்பரா சூடு பிடிக்க போகுது, சூப்பரா சூடு பிடிக்க போகுது. எல்லாம் கேக்குறாங்க, ஜனாதிபதிக்கு எப்படி தெரியும் இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாம்? இவர் எப்படி முன்கூட்டியே சொல்றாரு? அப்போ சுயாதீனமா நீதித்துறை இயங்கலையா? இப்ப நாங்க இருக்கிற சஜித் பிரேமதாசாவும் இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறாரு. தமிழ்நாட்டுல அந்த திராவிட கோஷ்டி எல்லாம் ஒண்டா சேர்ந்து விஜய் அடிச்ச மாதிரி தான் இங்க அனுரவ இந்த கள்ளப்பயல்கள் எல்லாருமே சேர்ந்து உண்டா எதிர்கட்சி என்ற போர்வையில மைந்தோட நோனாவை கைது செய்யறது வந்து சஜித்துக்கு கவலையா? ஆறு நோனாவை ஆறு தூக்குனா நாடு நல்லா இருக்கட்டும். இந்த வருஷ கடைசியில நடக்க போற சம்பவம் எல்லாம் பார்த்து பதற வேணாம், எல்லாரும் உலக வேண்டாம். ஏய் தம்பி, நீங்க பதட்டத்தை காட்ட வேணாம், நீங்க சும்மா இருங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் அண்ணா, நேத்து ஃபயரா இருந்தீங்க, இன்னைக்கு சைலண்ட் ஆகிட்டீங்க. எல்லாம் அவதானமா இருக்கணும், சுத்தமா இருக்கு. அது இல்ல, எனக்கு ஒரு சட்டத்தரணி நண்பர் ஒரு ஆள் அடிச்சார் காலையில. நீங்க நேற்று போட்டது பார்த்தனாங்க செலஸ்டின் பதிவு. ஐயோ, இன்னைக்கு நாசமா போயிட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டேன், இவங்க வாழ்த்துனா விளங்காண்டா இன்னைக்கு அவர் விஜய வாழ்த்தி விட்டாரு. அது அப்படி போகுதுண்டு தெரியாது என்னன்னு சொல்ல. இனி கொஞ்சம் கஷ்டகாலம் தானே. கஷ்டகாலம் தானே. அவர் மாத்திரமல்ல, இன்னைக்கு பார்லிமெண்ட்லயும் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் உள்ளேயும் வெளியேயும் பல இடங்கள்ல தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. காலையிலே ராமநாதன் அர்ச்சுனா ஆரம்பிச்சிட்டார் பார்லிமெண்ட் உறுப்பினர். நாங்கள் எங்களுடைய மனங்களை வென்ற முதலமைச்சராக தெரிவாகி இருக்கின்ற விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, விஜய்க்கு கச்சத்தீவு மட்டுமில்ல, யாழ்ப்பாணத்தை சேர்த்து கொடுங்க, தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வாங்கன்னு நடிச்சுட்டார். ஐயோ, இப்ப இதுதான் குழப்பமே. இப்ப இதான் கேட்டுக்கிற இருக்க சிங்கள மக்கள் என்ன நினைப்பாங்க, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஓ, இவங்களுக்கு இதான் பிளானு. விஜய் தமிழக முதலமைச்சர் ஆனோன்னு கச்சத்தீவை எடுக்க போறாரு, இதுதான் இவங்களோட டாக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளி வந்துடும். அதுக்கு தான் இப்ப இவர் இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிசாம் காரியப்பர் பார்லிமெண்ட் உறுப்பினர் பாட்டே படிச்சு காட்டினாரு. எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே தமிழ்நாடு மக்களே. இவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கணுமா? அது இதுக்கு எடுப்பாங்களே. அவ பாட்டெல்லாம் படிச்சு வாழ்த்துக்கள். இல்ல, அவர் தலைவர் லீடர் அங்க என்ன நின்றவர்? அவர் அங்க, இவர் இங்க. இதுல அங்க அங்க ஒரு குத்து, இங்க ஒரு குத்து. அதே தான் கதை. நாமல் ராஜபக்ச அவரும் வாழ்த்து சொல்லியிருந்தாரு. ஆனா அவரோட கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நேத்து எக்ஸ் தளத்துல ஒரு போஸ்ட், இப்படி சிஎம் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை போட்டுட்டு இன்னைக்கு சொல்றாரு, சிஎம் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்தோஷம் தான், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நல்லா செய்யணும். ஆனா இந்த கச்சத்தீவுக்கு எல்லாம் சும்மா பிரச்சனை பண்ணாதீங்க, விசா எடுத்துட்டு கச்சத்தீவுக்கு வந்துட்டு போங்க, அதுல எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வந்தவங்க எல்லாருமே சாதிச்சதா சொல்ல முடியாது. ஏன்னா இங்க ஒருத்தர் அவர் உதாரணமா சொன்னாரு, ரஞ்சன் ராமநாயக்க. நீங்க பாத்தீங்க தானே? அவர கதையில ஒரு ஒற்றுமை இருக்கு, பாத்தீங்களா? திமுக வந்தது அப்படி ரியாக்ட். என்னடா இப்ப அரசியல்னா பரம்பரை சொத்து. இப்ப கோபாலபுரம் மாதிரி இது அவங்களோட எங்க சம்பந்தோட்டையில அவங்களோட ஏதோ ஒரு தங்கள் அது அவங்களோட என்ன சொத்துக்கள். இப்ப இதுல வேற யாரும் பெறக்கூடாது, பரம்பரையா அதுல தான். இப்ப இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் பெரிய அளவு தொகை பணம் இலங்கையில முதலீடு செய்திருக்கிறேன். அதோட நீ பாடுறாங்க.
வாயக்கிளரா மேலதிக அதிலும் தகவல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் இன்னைக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். நண்பர் விஜய் அவர்கள் ஒரு பாரிய வெற்றியை அந்த தேர்தலிலே பெற்றிருக்கிறார். ஈழத்தமிழர்கள் சார்பாக இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றில் பாரிய வெற்றியை உருவாக்கிய சகோதரர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த உயர்ந்த சபையினூடாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நாங்க இதுல பிரசுரிச்ச அந்த பகுதியை வந்து டிவிக்கு ஐடிவின் வந்து கட் பண்ணி அவங்க ரோல் பண்ணியிருந்தாங்க நேற்று. என்னடா ஈழத்தா வந்த இந்த டைம்ல வந்து ஈழத்து அரசியல்வாதிகள் யாருமே ஒரு அறிக்கை விடல, சிறிதரண்டு அறிக்கை மட்டும் தான் அந்த காலப்பகுதியில வந்திருக்கு. அது அப்படியே மறைஞ்சு போயிருந்திருக்கு. நேற்று திரும்ப அவர் அனுப்பியிருக்கிறார், அவங்களுக்கு எங்க டிவிக்கு அனுப்பப்பட்டிருக்குது. நாங்க இதுல பிரசுரிச்சோம்னா இந்த எங்கட அந்த கட்டை வச்சு ஐடிவின் அவங்களோட டிவிக்கு ஐடிவின் ரோல் பண்ணியிருந்தாங்க. டேங்க் பண்ணி தான் ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீதரன் / நாட்டு நடப்பு. அப்ப சார் அப்ப விஜய் அவர்கள் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்மள. சந்தோஷமா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முதலமைச்சர் விஜய் அவர்களே வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிடுவோம். டில்ஷான் அதுல இன்றைக்கு இவர் எங்கட என்ன பேர் தமிழக தேர்தல் நடந்த சத்யராஜ், என்ன சத்யராஜ் எனக்கு பேர்களும் மாறல, பேர் வந்துருச்சு. சத்யராஜ். பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் எங்கட தமிழகத்துல இருக்கிற கனபேர் ஸ்னேக் பாபு அழுது கொண்டு போகுது. ஆமா, குளத்தூர்ல அதுவும் பாருங்க, நன்றி சொல்ல போயிருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அவருடைய கட்சியை சேர்ந்த சேகர் பாபு. அவரே ஸ்னேக் பாபுன்னு சொன்னீங்க. ஆமா, அவர ஸ்னேக் சேகர் பாபு ஒரே அழுக, நேத்துல இருந்து ஒரே கண்ணீர் வடிய அழுக. உண்மையான அழுக இல்ல, பாத்தீங்களா? அவர் அந்த படத்துல அந்த இது போடாம நடிக்கல, போட்டு நடிக்கிறேன் கிளிசரி. இன்னொன்று இருக்கு, இப்ப சேகர் பாபுக்கு இன்னைக்கு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கிறாங்க. அதே கட்சியை சேர்ந்தவர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள், கொளத்தூர்ல ஸ்டாலினைய தோக்குறதுக்கு சேகர் பாபு தான் காரணம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பட்டும் படாத மாதிரி ஒரு சில கடிதங்கள் அங்கங்க பறந்துகிட்டு இருக்கு. சரியான பிரச்சார நடவடிக்கைகள் செய்யல, இல்லாத பிரச்சனைகளுக்கு தலையை போட்டு ஸ்டாலின் ஐயாவுடைய பேருக்கே ஒரு களங்கம் விளைவிக்கிற மாதிரி செயற்பட்டனால தான் அவரு அந்த தொகுதியில தோத்தார் அப்படிங்கிற மாதிரி நிறைய கடிதங்கள்லாம் காணக்கூடியதாக இருந்துச்சு. இப்ப நன்றி சொல்ல போயிருக்காரு கொளத்தூர் மக்களுக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில அங்க வந்து பெரிய கருப்பன் என்ற ஒரு வேட்பாளர், திமுக பலமான ஒரு ஸ்னேக் பாபு மாதிரி தான், ஒரு வாக்கெல்லாம் தாவைக்க வின் பண்ணிருக்கு. அப்ப இவர் தனிச்சிட்டார் தாவைக்கா. அதுல வந்து பாத்தீங்கன்னா திருப்பெருந்தூர்ல வந்து இவர் தனிச்சிட்டார் தாவைக்கா. உடனே டிஎம்கே அன்பர்கள் எல்லாம் அல்லது அவர்கள் அடியாட்கள் எல்லாம் வந்து அதை குழப்புற மாதிரி ஒரு வாக்கால வெளில போற இதை குழப்புறோடனே அவரை எதிர்த்து போட்டிக்கிட்டு ஒரு சக வேட்பாளர் 3ஆம் இடத்துல நின்றவர் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து டிவிகே வேட்பாளருக்கு பக்கபலமான ரெண்டாவது இரவு நேரத்துல அந்த வாக்கெண்ணிக்கை இறுதியாக அறிவிக்கப்பட்ட ஒரு சுற்று அது சிவகங்கை திருப்பந்தூர் சட்டமன்றது. அதுல பாத்தீங்கன்னா பிறகு வந்து ஒரு மாதிரியா பெரிய ஒரு தில்லுமுள்ளு நடக்க வழிகிட்டு காப்பாற்றப்பட்டு தப்பிட்டாங்க. அதோட 13 வேட்பாளர்கள் 2000 வாக்கு வித்தியாசத்துல தோற்று இருக்கிறாங்க. டிவிகே வேட்பாளர்கள் 13 வேட்பாளர்கள் 2000 வாக்கு வித்தியாசத்துல தோற்று இருக்கிறாங்க. மக்கள் இதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு தரலையும் பிள்ளை சொல்லிடாது. கூட்டணி அமைக்கிறதா ஒரு கதை போய்கிட்டு இருக்கு. காங்கிரஸோட கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு கதை போகுது. ஆனா இவர் சொல்றாரு வந்து அங்க மத்தியில வேற ஆட்சியில சப்போர்ட் பண்றாரு தானே திமுக ஸ்டாலின், அங்க இழுத்து விட்டுருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவங்க 5 பேரும் தனியா போய் விஜயை சந்திக்க போறாங்க இங்க. ஆனா ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், விஜயிற ஆட்சிய கவிட்டு அல்லது ஏதாவது அட்டகாசம் பஞ்சால் மறு தேர்தல் ஒன்று நடந்தால் விஜய் பெரும் பலத்தோட ஆட்சி அமைப்பார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த திமுக கடைசி நிமிடம் வரையும் தண்ட முயற்சியை கைவிடாது. இது மேலதிகமான பகுதி 2 வேணும்னா செய்திகளுக்கு பல டீப்பா இருக்குது எப்படி திமுக திருட்டுத்தனம் செய்ய தயாராகுது என்றால் இது இப்ப நேத்துல இருந்தே இவங்களோட பதிவுகள் எல்லாம் பார்த்தேன். கொஞ்சம் இப்ப என்ன சொல்றாங்க, இவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன? முதலாவது என்ன, மக்களுடைய ஆணைக்கு நாங்கள் தலை பண்ணுகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அதெல்லாம் சொல்றாங்க. 2வது விஷயம் என்னன்னா, இந்த ஜூலி எல்லாம் கதைச்சிருந்தாங்க. ஜூலி எல்லாம் சம்மந்தமே இல்லை, அதெல்லாம் கண்டுனாக்க தேவையில்லை. இருந்தாலும் என்ன, டிஎம்கே ஆளும் தரப்புல இருந்து நீங்க பார்த்துருக்கீங்க, எதிர்கட்சியில இருந்து நீங்க பார்த்துல, இனிமே பார்ப்பீங்க. ஆட்டமே இப்பதான் சூடு பிடிக்க போதும். என்னத்த
அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. இதை ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க திமுக காரவங்க இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் துவண்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்துருவோம்லாம் நினைக்காதீங்க. நாங்க ஜெயிச்சு உட்காந்ததை விட அப்போசிஷன்ல உட்காந்தது தான் ஜாஸ்தி. இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும் போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. அண்ட் சண்டை செஞ்சே பழகுனா நாங்க, அதனால எந்த சண்டையா இருந்தாலும் நாங்க ரெடி. வாங்க களத்துல சந்திப்போம். இனிமேதான் ஆட்டம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்க போகுது. இல்ல அதைத்தான் நான் திரும்பவும் சொல்லுவேன். அனுரோவுக்கு சொன்ன அதே ஆலோசனையை தான் இதுல சொல்லுவேன். விஜய் இருக்கிற வழக்குகள், இந்த ஸ்னேக் பாபு, அந்த அங்கலாறு, 10 ரூபா 10 ரூபா பாலாஜி, இவர் எங்கட திருச்சியில இருக்கக்கூடிய நேரு, KN நேரு, அது போல இதுல இருக்கக்கூடிய பால்வளைத்துறை அமைச்சர், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்கிறான். முழு பேர பையிலையும் போட்டு இன்வெஸ்டிகேஷனை போட்டு முழு பேரையும் அடைங்க. 4 வருஷம் முள்ளுக்குள்ள அடைங்க. தமிழகத்திலே கூட தீகாரி ஜெயில் அங்க இங்க முழு இடத்துலயும் பிடிச்சி அடைங்க. ஸ்டாலினையும் கொண்டங்க அவரத்தை அடைங்க. தமிழகம் நீட்டா இருக்கு. இவங்கள் இந்த நண்டு செண்டுகள் எல்லாம் நடமாடினா தான் அந்த நாட்டுக்கு கூடாது. முழு இலங்கையில மாய்த்தான். அனுரா இப்ப இவங்களை வெளியில விட்டதான் பிரச்சனை. விஜய் வந்த உடனே என்னென்ன ரகமான விசாரணை, முதலாவது சட்டசபையில மக்களுக்கு நல்லது செய்யறது அது இருக்கட்டும் ஒரு பக்கம், உடனடியா இவர்கள் மீது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினா தமிழகம் தூய்மைப்படுத்தப்படும். அப்படி இல்லைன்னா அனுராவை போல குத்துது கூட இதுன்னு ஓடி தெரியணும். இப்ப இதுகளை அனுரா விட்ட தவறும் இப்ப விட்டு கொண்டிருக்கிற தவறும் இதான். குற்றம் செய்தவனா விசாரணைக்கு முதல் கொண்டு போய் அடையுங்க, அடைச்சு வேலையை பாருங்க. அது மாதிரி விஜய் ஜெயலலிதா இருக்கும் வரையும் சிங்கம் இருந்ததுக்கு காரணம், அவ ஆட்சிக்கு வந்தவன்னு சொன்னா உடனடியா அவ அடுத்தவங்களை அந்த குற்றச்சாட்டுகளோட இருக்கிறாங்க. இப்ப உடனே கீழே வந்து ஜெயலலிதா தூய்மையானால அவங்க குற்றச்சாட்டு, அது உண்மைதான். அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது, அவ குற்றச்சாட்டோட தொடர்பான அதெல்லாம் வேற பிரச்சனை. அது அவங்களோட பிரச்சனை. நான் சொல்றேன்டா, விஜயிர கை முந்தல் என்றால் எப்படி இப்ப திரைசேரியில பெரிய பிரச்சனை, நிலக்கரி பிரச்சனை, காவல் பிரச்சனை மாதிரி விஜய்க்கும் ஒரு பிரச்சனை கொடுப்பான். திமுக காரன் டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் இலங்கையில UNP, SLPP, SLP, SJP இவங்க 4 பேர் எல்லாரும் எதிர்கட்சி என்றுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள மாமன் மச்சான் தான். அது மாதிரி ADMK DMK அவங்க கூட்டணியா தான் செயற்படுவாங்க. நீங்க விழிப்பாருங்க. முதல்ல பிடிச்ச அடைங்க. இந்த இப்ப பேர் வாசிச்சவளவு இந்த 10 ரூபா பாலாஜிக்கு எல்லாம் இதுல இப்ப CBIக்கு மாத்தப்பட்டிருக்கு. என்ன ரான்ஸ்மோவர் கேஸ். அது மாதிரி கரூர் விசாரணை உங்களோட தலைமைக்குள்ள மாநில விசாரணையா மாத்துங்க உடனடியா. அது மாதிரி முதலமைச்சர் மீது 1008 பிரச்சனை நடக்குது. உதயநிதி மீது இருக்குது. அந்த ஒரு ஏதோ மூவி பிலிம் மீது ஒன்று வச்சிருக்கிறார் அவர். அதுக்கு அது மாதிரி தமிழகம் தூய்மையாகணும் என்றால் அறிவாலயத்துக்கு ஒரு சங்கிலி ஐயோ கடவுளே, எங்களோட அரசியல் ஆய்வாளர் மணி அவர்கள் சொன்ன மாதிரி நேற்று அறிவாலயத்துல இந்த அலிசேஷன் எல்லாம் சாப்பாடு இல்லாம ஓடிட்டான். ஏன்னா 30ஆம் தேதி வரையும் தானே அந்த அதுகளுக்குரிய ஊதியம் போனதாம். 1ஆம் தேதியோட கட்டாம் 2 நாள் வெயிட் பண்ணி கிடந்திருக்குதுகள். டென்ட்டுகள் அடிச்சு கிடிச்சு கிடந்து அங்க ஒன்றும் பாக்கல, எல்லாம் சிதறி ஓடிச்சு அறிவாலயத்தின் அலிசேஷன்கள். இப்ப 1-2 அலிசேஷன் தான் தப்பி பிழைச்சது, இப்படிய குலைச்சு தெரியும். அதை இப்படி அந்த இவர் செய்தாரு பாபு அந்த குளத்தூர்ல, அது சூப்பர். இவர் இப்படி செய்வார். தமிழ்நாட்டு வரலாற்றுல தோல்வியடைஞ்ச 3வது முதலமைச்சரா ஸ்டாலின் ரெக்கார்ட் வைக்கிறார். மற்ற தமிழக வரலாற்றுல வெற்றி பெற்ற 1வது தமிழர் விஜய். வெற்றி பெற்ற 1வது தமிழர். எடப்பாடியும் தமிழர் தான். ஆனா அவர் அப்படி என்று சொன்னால் இன்னும் ஒரு முதலமைச்சர் இருந்ததுக்கு அவர் நேரடியா வெற்றி பெற்ற 1வது தமிழரா விஜய் பதிவாகிறார். சாதாரண வெற்றி அல்ல, ஒரு தனிப்பெரும் கட்சியா இந்த வெற்றியைத்தான் இப்ப இந்த தெலுங்கர்களால தாங்க இல்லாம இருக்கு. இப்ப ஆரம்பிச்சாரு, கொடியை காட்டினாரு, பாடல்களை காண்பிச்சாரு, கொள்கைகளை காண்பிச்சாரு, கொள்கை ரீதியான தலைவர்களை காண்பிச்சாரு, எல்லாம் காண்பிச்சுட்டு மக்கள் மத்தியில பேசினாரு. எந்த விதமான நேர்காணலும் இல்லை, ஊடக சந்திப்புகளும் இல்லை, வாய்ஸ் கட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. மக்களோட தான் நேரடியா பேச்சுவார்த்தை. யாரோட நேரடியா மக்கள். அதுவும் நிறைய இடங்கள்ல பிரச்சார நடவடிக்கையும் இடம்பெறல. ஓய்வு தான் நிறைய இடத்துல இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருந்தோம். இப்படி ஒரு வெற்றி பெறது யாரையும் அசால்ட்டா நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த கோபம் கட்டாயமா எதிர்கட்சிகள் மீது இருக்கும், அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த கோபத்தின் காரணமா எதுனாலும் செய்யலாம், எப்படியான சூழ்ச்சிகள் வேணாலும் தமிழகத்துல நடக்கலாம். அதை சரியா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி CM விஜய் அவர்கள்கிட்ட இருந்துச்சு சொன்னா அடுத்த 5 வருஷம் அழகா அந்த கதிரைய, இந்த ஆசனத்தை அழகா வச்சுக்கிட்டு இருக்கலாம். இல்லைன்னா கஷ்டம்தான்.
நீங்க சொல்றதுல கவனமா இருக்க வேண்டியது சார். இல்லைன்னா இவரால ரொம்ப அவதானமா அடுத்த செயற்படணும். அரசியல் அறிவு இல்ல, நிறைய பேர் சொல்றாங்க அரசியல் அறிவு இல்ல, பாப்பா குழந்தை புது கட்சி அப்படி இப்படின்னு ஏதோ வந்துட்டாரு. ஆனா இனி அத தெரிஞ்சுக்கிட்டு சரி அதை சிறப்பா செய்யறதுக்கான வழிவகைகளை விஜய் அவர்கள் பார்க்கணும். விஜய் ஒரு கட்டத்துல பேசக்குள்ள சொன்னார், நான் அந்த என்ன சொல்ற டைம் பிரேம்ல அமர்ந்திருக்கிறேன், டைம் இல்ல வரல. அது கமலஹாசன் பற்றிய நான் கையெல்லாம் பிடிச்சி நடிப்பு பழக்கம் நான் எல்லாம் சொன்னார். அதுக்கு ஒரு சம்பவம் செய்து வச்சிருக்காங்க. இப்ப சோசியல் மீடியாவை திறந்தா ஃபுல்லா சம்பவமா தான் கிடக்குது. எல்லாமே முத்துவேல் ஆனா போய் விஜய் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னா விஜய்க்கு அவருக்கு தனியா மீடியா எல்லாம் வச்சுக்க தேவையில்லை. மீடியா பண்றதுக்கு இங்க பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் யோதிகள் அங்க அவங்க ஃப்ரீயா இருக்காங்க. அதுதான். ஆனா டில்ஷான் நான் என்ன மட்டும் சொல்றேன், விஜய் இதுல இந்த ஆறு முறந்தால் முன்னாள் முதலமைச்சர் இந்த மெரினா அழகான இடத்தை பழுதாக்காங்க. சரியா? முன்னாள் முதலமைச்சருக்கு அந்த இடம் இந்த இடம் யாருக்கும் கொடுக்காங்க. சரியா? அதெல்லாம் முடிஞ்ச கதையாவே இருக்கட்டும். இந்த மெரினாவா இருக்கட்டும். சும்மா பாவிகள் கள்ளனுகள் காவாலிகள் எல்லாம் கொண்டு அந்த இடத்துல தாட்ட அந்த கடற்கரை மண்ணை பழுதாக்காங்க. அதுக்குண்டு ஒரு புனிதத்தன்மை இருக்கு, அதை புனிதமா வைக்க விடுங்க. சரியா? செத்தா கொண்டு சுடுகாடு கிடக்க அதுல போட்டு எரிச்சு விடுங்க பிடிச்சி. அது எவன்டாலும் பரவாயில்ல. இப்ப இந்த 5 வருஷத்துக்குள்ள கனது போகும், டிக்கெட் வெயிட்டிங்ல இருக்குது. சில பேர் டிராவையில எல்லாம் அண்ணன் செத்துட்டார், தமிழ்நாட்டை ஆண்டவர் பெரியவர் வல்லவர் நல்லவர், அதுலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. ரெண்டாவது தமிழ்நாடு மண்ணுன்றது ஒரு தமிழ் மண். சரியா? எல்லார அந்த வன்மமும் அப்படியே வெட்டிச்சு கிளம்புதுன்னு ஒண்ணு சொல்றா, ஏற்றுக்கொள்ள இயலாது இயலாதுன்ற அந்த கோபத்துல வெளிப்பாடு வெட்டிச்சு தெரிவிக்கிறாங்க எல்லாரும் வகதொகை. அதன் பிரதிபலன்கள் எப்படி இருக்க போதும் தெரியல, பாப்போம். இன்னத்த சொல்றாங்க எதிர்கட்சியில இருந்து பார்த்ததுலயே டிஎம்கே இனி பாப்பீங்க அப்படின்னு தான் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அந்த எச்சரிக்கையே அவதானமா வச்சுக்கிட்டா சரி, அது நல்லதுக்கு இல்ல. நீங்க நாடாளுமன்றத்துல எது சொன்னீங்க? ஆமா ஆமா, இன்னைக்கு இலங்கை நாடாளுமன்றத்துல ஒரு பார்லிமெண்ட் அமர்வு இடம்பெற்றது. இந்த அமர்வுல நிறைய விஷயங்கள் பேசப்படுது. முக்கியமா திரை சேரியில் காணாம போன $2.5 மில்லியன் அமெரிக்க இது சம்பந்தமா தான் இன்னைக்கு பிரதான விவாதங்கள் இடம்பெற்றது. இதுல இன்னொரு விஷயம், இப்ப எல்லாம் கேக்குறாங்க ஜனாதிபதிக்கு எப்படி தெரியும் இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாம் இவர் எப்படி முன்கூட்டியே சொல்றாரு, அப்போ சுயாதீனமா நீதித்துறை இயங்கலையா, அதுலயும் ஜனாதிபதி தலையீடு செய்யறாரா, இவர் சொல்றதா அங்க நடக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க தொடங்கினாங்க, எதிர்கட்சி தலைவர் உட்பட. நான் கூட கேட்கிறேன், நீதிமன்றம் பிழை எதுவும் செய்தா கேள்வி கேட்கலாம். அதாவது இப்போதான் சொல்ல போனா இல்லாத வழக்க மைந்தகி போட்ட இருக்கிற இல்லாத வழக்க நாமலுக்கு போட்டது, இல்லாத வழக்கு இல்லாத ஒரு விடயம் உயிர்த்தனாக நல்லது செய்யக்கூட அப்படி கதைச்சா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்களோட வேலையை பாருங்களேன். இப்ப நாங்க இருக்கிற சஜித் பிரேமதாசாவும் இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறாரு. தமிழ்நாட்டுல அந்த திராவிட கோஷ்டி எல்லாம் ஒண்டா சேர்ந்து விஜய் அடிச்ச மாதிரி தான் இங்க அனுரவ இந்த கள்ளப்பயல்கள் எல்லாருமே சேர்ந்து உண்டா எதிர்கட்சி என்ற போர்வையில. சரியா? நான் கேட்கிறேன் திரும்ப ஒன்றில் தான், ஒரு வழக்க பிழைய அனுர வழி நடத்திருந்தா பிழை, அது நானும் இதுல இடைக்கு வரைக்கும் போற வழக்கெல்லாம் சரியான வழக்கு தானே. எந்த வழக்கு பிழையான வழக்கு? ஓகே, இப்ப நான் டில்சான் கேட்கிறேன், டில்சான் நாளைக்கு எந்த டில்சான் கதைப்போம்னு கேட்டா டில்சான் அது சொல்லணும். இல்லைண்ணா நாளைக்கு நாங்க லைஃப்ல வச்சு கதைப்போம்னு சொன்னா எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அது மாதிரி மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. நாட்டுல நீங்க 2 வருஷமாக போகுது, நீங்க உத்தரவாதம் தந்தீங்க, அப்ப அனுட பதில் சொல்ல வேணும். இந்த வழக்கு வரும், இவர் ஏன் இப்ப மைந்தோட நோனாவை கைது செய்யறது சஜித்துக்கு கவலையா? என்ன ஏன் கவலை? நோனாவை கைது செய்தா நோனா இப்ப என்ன சொன்னவர் 2 நோனாக்களை தூக்க போறேன்வர் அனுர, அந்த கவலையா இப்ப சஜித்துக்கு? 6 நோனாவை 6 தூக்குனா என்ன, நாடு நல்லா இருக்கட்டுமே. யாரு தூக்குறாடா அது சரி, யாரு நோனாவோ யாரு கொண்டு போனா என்ன டில்சான்? உங்களோட நோனா உங்களோட நோய் இருக்கட்டுமே. பார்க்கலாம் ஐடியாப்ப. இப்ப இதுல பாருங்க, எங்கட இவர் சுமந்திரன், இதையும் கொடுத்து நாங்கள் வாக்குகளை சேகரித்து வைத்திருக்கிறோம். நாங்கள் அரசியல் கட்சியாக இருக்கலாம், இதையும் கொடுத்து நாங்கள் வாக்குகளை சேகரித்து வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் ஒரு விடுதலை இயக்கமா கடவுளே கருணை. வார்த்தைகள் வருது இல்ல என்ன, நாங்கள் ஒரு விடுதலை இயக்கம் டில்சான். எங்கட தேசிய தலைவர் எல்லாம் ஐயோ கடவுளை பார்த்தாரண்டா என்ன நினைப்பாரு? இது நாங்கள் அரசியல் கட்சியாக இருக்கலாம், எங்களுக்கு மக்களுடைய வாக்கு தேவையாக இருக்கலாம், ஆனால் எதையும் கொடுத்து நாங்கள் வாக்குகளை சேகரித்து வைத்திருக்கிற ஒரு கட்சி அல்ல. நாங்கள் ஒரு விடுதலை இயக்கம். ஆர்கிட்ட சொல்லி முறையிடுறது இறைவா. அதான் இப்போ இந்த பதற்றத்துல இருக்கவங்க
இந்த வழக்குகள் சம்பந்தமா ஜனாதிபதி சொல்றத குறை சொல்றவங்க எல்லாத்துக்கும் நீதி அமைச்சர் அர்ச்சனா அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த வருஷ கடைசியில நடக்க போற சம்பவம் எல்லாம் பார்த்து பதற வேணாம், எல்லாரும் உளர வேண்டாம். ஏய் தம்பி, நீங்க பதட்டத்தை காட்ட வேணாம், நீங்க சும்மா இருங்க. நீங்க சொல்றது இன்னும் பதறது. මේ අවුරුද්ද අන්තිම වෙනකොට කේන්ද්‍රී ගන්න එපා. කේන්ද්‍රී ගන්න එපා. මේ රටේ ජනතාව මේ ආණ්ඩුවට බය නැහැ. මේ රටේ බය වෙලා ඉන්නේ හොරු බයයි, මිනිස්සු අපිට බය නැහැ. டில்சன், நானும் நீங்களும் கழிச்ச ஒரு சம்பவம் ஒன்று வந்துட்டு பாத்தீங்களா? என்ன நீங்க பாக்கல கண்டீங்களா? எஸ்ஏபி யூஎன்பி ஆக இருந்தாலும் திறமை நேர்மை பதவி வழங்க விமல் ரத்நாயக் அமைச்சர் சொன்ன விஷயம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வராங்க. இல்ல நாங்க சொல்லிட்டேன் சார், நானும் நீங்களும் வார்த்தை அதுல ஒரு ஆளுண்டா விமல்கிட்ட வந்து என்ன கேட்டிருக்கு பார்லிமெண்ட்ல, ஏன் அந்த ஐடேக்க நீங்க போடல, ஐடி தமிழரசு கட்சின்னு, அதால அந்த தமிழ் சனம் படுற பாடு காணாது. அதை கொண்டு வந்து நாங்க ஆலோசனையை பற்றி என்ன செய்யறேன் தெரியாம தெரிஞ்சு 1-2 வழக்குக்கு அதை கொண்டு வந்து கொழுவி நாங்க படுற பாடு போதாதா, கண்டதுக்கெல்லாம் நான் தானன்றது ரணில கலைச்சு அந்த ஆள் தான் எங்களுக்கு வேணாமன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்ப அவங்க கேட்டிருக்கேன், நீங்க ஏன் அதுல ஐடேக்க போடலாண்டு. ஐடேக் இல்ல, அந்த ஆள் இருக்கும் முறையா அந்த பக்கமே வர மாட்டேன். அரசடி சில்வாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அரச நீதி அமைச்சர் அரசன் அவர்களும் சொல்றாரு, பாருங்க எதிர்கட்சியில உங்கள மாதிரி அந்த அரசடி சில்வா இருக்காரு, எவ்வளவு ஒரு நல்ல மதிப்புல நடந்துக்கிறாரு. அந்த தற்கொலைன்னு சொன்ன விஷயத்த எல்லாரும் கொலைன்னு சொல்லும் போது ஊடகவியலாளர்கள் கேட்கிறாங்க அவர்கிட்ட, திரைசேரியோட சம்பந்தப்பட்ட ஒருவர் தற்கொலை செய்து கொண்டாரு, இது எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்றாராம், இப்போ அவருடைய குடும்பத்தினர் வந்து கவலையில இருக்க நேரம், இதை வச்சு யாரும் அரசியல் பண்ணக்கூடாது, தற்கொலைன்னு தானே சொல்லப்படுது, இதை வச்சு இப்ப பேசாதீங்க, இது அமைதியாக்குங்க அப்படின்னா இதை வந்து அரசியலாக்க தேவையில்லை, அரசியலுக்கு என்ன பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கதே இவர் வந்து பெருமையா சொல்றாரு. டார்கெட் பண்றாங்க, அவர் வரப்போறாரோ ஏதோ இல்ல. நாங்க கதைச்ச டேட் ஒர்க்கு எடுத்துவீங்க டில்சன், நானும் நீங்களும் இதுல 2 பேரும் தான் நாங்க முதல் கதைச்சு நாங்க இலங்கையில இருக்கிற ஊடகத்துல நீங்களும் நானும் ஒரு வீடியோ மறந்துடாம எடுத்துவீங்க, தேவை வருமா அப்புறம் போடுறது புறம் வந்து கீழே வந்து சண்டு நண்டுகள் எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் என்ன நீங்க சொல்றேன்னு கேட்டுக்கொண்டு இல்ல. ஹர்ஷ வந்து உண்மையில் ஒரு டிசிப்ளின் மற்ற ஜெனுவினான ஒரு ஆள், நல்ல ஒரு இதானால், மற்றது அக்கௌண்ட்ஸ்ல வந்து பெர்ஃபெக்டான. அதான் நான் உங்களை சொன்னேன், 1-2 பேர் தான் அனுர்குமார் திசாநாயக கூட மிகவும் நெருக்கத்துக்குரியவர், அதுல ஹர்ஷகுமாரால் பிமல் அது ஓப்பனா சொல்லி. நான் நினைக்கிறேன் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க எப்படி திங்க் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன், அந்த சிங்கப்பூர் மாதிரி அந்த ஒப்போசிஷன் ஒன்று இல்லாம எல்லாருமே சேர்ந்து நாட்டை கொண்டு போகும். களவெடுக்கிற தொழில் தானே ஆளுங்கட்சி எதிர்கட்சி, களவெடுக்கிறலண்டா எல்லாம் ஒரு கட்சி தானே. இப்ப நம்ம களவெடுக்கிறல வாப்பா எல்லாரும் ஒண்டா போவோம்னு வலிக்கிறாங்க. அனைவருக்கு இது நம்ம கதைக்கிற அந்த ஒண்டா போவோம்ன்றது பிடிக்காது. எதுக்கும் போயிட்டு வாங்க, நாளைக்கு இப்ப சந்திப்போம், நாளைக்கு புதிய அப்டேட்டோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.